அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் ஒரு பிரெயின் சேனல் மூலமாக அனைவரும் அனுப்ப வரவேற்கிறோம். நம்ம இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ரோ அண்ட் ஆல்பபெட் அதாவது லீனியர் மெத்தட் அந்த மெத்தட்ல சம் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் 2 கிளாஸ்ல ஸ்கொயர் டைப்பு அப்புறம் சர்க்குலர் டைப் பற்றி பார்த்தோம். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் கொடுத்தா நிறைய பேர் போட்டிருந்தீங்க. இப்போ நம்ம வந்து ரோ அண்ட் ஆல்பபெட் அதாவது இந்த டைப்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். மேக்ஸிமம் சர்க்குலர் ஸ்கொயர் கேட்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி டைப்லயும் கேட்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டைப்பு, ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இந்த சம போட்டுடலாம். இப்போ பாருங்க, இதுல சில ட்ரிக்ஸ்லாம் சொல்றேன், என்ன பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரோ அண்ட் ஆல்பபெட் மெத்தட்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல கொடுக்கும்போது பேராகிராஃப்ல நார்த் சைடு இல்ல சவுத் சைடு இல்ல ஈஸ்ட் சைடு இல்ல வெஸ்ட் சைடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கோடை கிழிச்சு எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்மளோட நார்த் சைடு இது, சவுத் இது, வெஸ்ட் இது, ஈஸ்ட் இது, இந்த சைடு பிரகாரம். இப்போ நார்த் சைடுன்னு கொஸ்டின் கொடுத்தாங்களா நம்ம சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த 4 பக்கம் போட்டிருக்கேன். நார்த் சைடு கொடுத்தாங்களா இந்த மாதிரி போடணும், கோடு லைன்ல உட்கார வைக்கணும். இந்த மாதிரி நார்த் சைடு பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்னா எல்லாருமே நார்த் சைடு பார்த்த மாதிரினா எல்லாமே இப்படி பார்த்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. நார்த் சைடு இதுதான், நார்த் சைடு பார்த்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. சப்போஸ் கொஸ்டின்ல ஈஸ்ட் சைடு கொடுத்துருக்காங்க, ஒரு ரோல வந்து ஈஸ்ட் சைடு பக்கம் உட்காந்துருக்காங்க ஒரு 6 பேரு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த மாதிரி லைனை போட்டு இந்த பக்கம் பார்த்த மாதிரி உட்கார்றது வந்து ஈஸ்ட் சைடு. ஓகேங்களா, ஈஸ்ட் சைடு பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அதே கொஸ்டின்ல சவுத் சைடு பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்கன்னா நம்ம எப்படி போடுவோம், இது மாதிரி ஒரு கோடு கிஸ்ட் கீழே அதாவது சவுத் சைடு பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு கோடு போடுவோம். சம் மேக்ஸிமம் நார்த் சைடு தான் கேட்கறாங்க. சப்போஸ் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து நார்த் சைடுனா இந்த பக்கம், ஈஸ்ட் சைடுனா இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு இந்த மாதிரி ஆரோ போட்டு உட்கார வைக்கணும். இதே சவுத் சைடுனா இப்படி. சப்போஸ் வெஸ்ட் சைடு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கோடு போட்டு இப்படி உட்கார வைக்கணும், இந்த ஆங்கிள் உட்கார வைக்கணும். அதுதான் விஷயமே. ஓகேங்களா, அதாவது கொஸ்டின் கொடுக்கறதுல என்ன ட்ரிக்ஸ்னா, நார்த் சைடு அப்படின்னா நம்ம வந்து எப்படி உட்கார வைக்கணும், இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இப்படி உட்கார வச்சு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஈஸ்ட் சைடுனா அதே மாதிரி தான் இந்த மாதிரி கோடு வரும். அதே மாதிரி சவுத் சைடுனா இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஒரு கோடு வரும். இதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வெஸ்ட் சைடுனா இந்த மாதிரி கோடு வரும். இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து ரைட்டா லெஃப்டான்னு வரும்போது சர்க்கிள் மாதிரி கிடையாது, சர்க்கிளோ ஸ்கொயர் மாதிரி கிடையாது, ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆக்சுவலா இப்ப நார்த் சைடு உட்காந்துருக்காங்க அப்படின்னா ரைட் எந்த பக்கம் வரும்னா இந்த பக்கம் தான் வரும் ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா, நார்த் அதாவது நம்ம ரைட் நம்மளுக்கு இப்போ நார்த் இப்படி உட்காந்துருக்கோம்னு வச்சுங்களா, இப்போ ரைட் சைடு இதுதான் ரைட், இது லெஃப்ட், அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா, அதே மாதிரி ஈஸ்ட் சைடு உட்காந்துருக்காங்கன்னா ரைட் வந்து இப்படிதான் வரும். நான் இப்படி ஈஸ்ட் சைடு உட்காந்துருக்கேன், இது ரைட்டு இது லெஃப்ட், நம்மளுக்கு எது ரைட்டோ அதான் ரைட்டு, எது லெஃப்ட்டோ அதான் லெஃப்ட் சைடு. ஓகேங்களா, இப்போ சவுத் சைடுனா இப்படி உட்காந்துருக்கணும், இந்த ஆங்கிள் பாருங்க இப்படி உட்காந்துருக்குன்னு வச்சுங்க. அப்போ எது ரைட் வரும், இது ரைட் வரும், இது லெஃப்ட் வரும், அதான் ரைட் லெஃப்ட். ஓகேங்களா, அதே மாதிரி வெஸ்ட் சைடுனா இப்படி திரும்பி உட்கார்ந்து இருக்குது. அப்ப ரைட் எது வரும், இந்த பக்கம் ரைட் வரும், இந்த பக்கம் லெஃப்ட் வரும். அவ்வளவுதாங்க. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க நார்த்தா எந்த சைடு குத்துருக்கான்னு பாருங்க. நார்த்தா, ஈஸ்டா, சவுத்தா, வெஸ்டா, அந்த மாதிரி ஒரு கோடு போட்டுங்க. நார்த் சைடுனா இப்படி கோடு போடணும், இந்த மாதிரி ஏரோ மார்க் வந்து மேலே வரணும். ஓகேங்களா, அதே சவுத் சைடுனா இதே கோடு தான், ஆனால் ஏரோ மார்க் கீழே வரணும். ஆனா ரைட் லைட் தப்பாயிடும். மேலே கோடு போட்டா அது நார்த்து, கீழே கோடு ஹரிசாண்டல் லைன்ல மேலே கோடு போட்டா அது நார்த்து, அதே ஹரிசாண்டல் லைன்ல கீழே கோடு போட்டா சவுத். அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி இது வெர்டிகல் லைன்ல அந்த பக்கம் அந்த ரைட் சைடு பார்க்க மாதிரி கோடு போட்டோம்னா அது வந்து ஈஸ்ட், இதே லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி கோடு போட்டோம்னா அது வந்து வெஸ்ட். அவ்வளவுதாங்க. அதை வச்சு நம்ம ரைட்டா லெஃப்டா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம கோடு போடுறோமோ அதுக்கு எது ரைட் எது லெஃப்ட் சொல்லியிருக்கேன். அந்த 2-3 விஷயம் தெரிஞ்சினா போதும், நம்ம இந்த சம்ம ஈஸியா போட்டுடலாம். எக்ஸாம்ல எந்தெந்த மாடல இந்த சம்பந்தமான கொஸ்டின் கேட்டாலும் அதை தான் நம்ம இன்னைக்கு போட போறோம். ஓகேங்களா, இப்ப டைரக்டா நம்ம சம்முக்கு போயிடலாம். ஓகேங்களா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்ப பாருங்க, கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸோட யாராவது சொல்லியிருக்காங்க Q R S T U and V, இவங்க 6 பேர் 6 ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஆர் சிட்டிங் இன் ஏ ரோ ஃபேசிங் நார்த், அதாவது இவங்க வந்து ஒரு ரோவா உட்காந்துருக்காங்க. ஆனா எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிக்கிறோம், நார்த் பக்கம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நான் இதுல ட்ரிக் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் எந்த சைடு உட்காந்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. Q is seated second to the right ஆஃப் டி, அதாவது அதே மாதிரி தான் வேர்டு தான். அந்த சர்க்கிள் ஸ்கொயர்ல என்ன சொன்னமோ ஆஃப் பக்கத்துல என்ன இருக்கோ அதை ரிவர்ஸ்ல பார்க்கணும், அப்பதான் சீட்டிங் உட்கார வைக்க முடியும். இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா Q is seated second to the right of T, அதாவது T-யோட செகண்ட் ரைட்ல Q உட்காந்துருக்காங்க. இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சொல்லிருக்காங்கன்னா அதே சமயம் அண்ட் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் S, அப்போ S ஓட 3வது லெஃப்ட்ல உட்காந்துருக்காங்க. யார சொல்றாங்க, Q சொல்றாங்க. Q is seated second to the right of T, அதாவது T-யோட Qன்றவர் வந்து T-யோட செகண்ட் ரைட்ல உட்காந்துருக்காங்க. அதே சமயம் அண்ட் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் S-ஓட 3வது லெஃப்ட்ல உட்காந்துருக்காங்க. 3வது இடத்துல உட்காந்து S வந்து 3வது இடமா உட்காந்துருக்காங்க. இது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா U is not an immediate neighbor of Q, Q
கியூவும் யூவும் பக்கத்துல உட்காரல. அந்த ஸ்கொயரு சர்க்குலர் என்ன சொல்லுமோ அதே தாங்க. ஆஃப் பக்கத்துல அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நெய்பர்னா பக்கத்துல. அப்போ யூவும் கியூவும் பக்கத்துல உட்காரல. அது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா who is seated between R and V? ஆரோடன்றவருக்கும் வின்றவருக்கும் நடுவுல யார் உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டியா இல்ல கியூவா இல்ல யூவா எஸ்ஸா? இவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸிங்க. இந்த மெத்தட்ல சம் கேட்டா ஈஸியா போடலாம். அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், இதுல ட்ரிக்ஸ்ல என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுத்துக்கணும்னா எந்த சைடு பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்க அசியூம் பண்ணணும். இது ஸ்கொயரோ இல்ல சர்க்கிள் டைப்போ கிடையாது. கொஸ்டின் பார்க்கும்போது எடுத்தது ரோ அண்ட் ஆல்பபெட் டைப் தான். ரோ டைப் ஆக்சுவலா அவங்களே சொல்றாங்க ஃபேசிங் இந்த நார்த், எதை ரோ ஃபேசிங் ரோனே அவங்களே வார்த்தை சொல்லிருக்காங்க. சர்க்கிளோ ஸ்கொயரோ கொடுக்கல. ஓகேங்களா? அப்ப நீங்க சர்க்கிளோ ஸ்கொயரோ இதுல போடணும்னு அவசியம் கிடையாது. கொஸ்டின்ல சர்க்கிள் ஸ்கொயர் கொடுத்தா நீங்க சர்க்கிள் ஸ்கொயர் போட்டு போட ஆரம்பிக்கணும். இது ரோன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்ப ரோ மாதிரி போட்டு அந்த ரோ நார்த் சைடு போடணுமா, வெஸ்ட் சைடு போடணுமா, சவுத் சைடு போடணுமா, ஈஸ்ட் சைடு போடணுமா, அதுதான் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இந்த கொஸ்டின்ல பார்க்கும்போது இது நார்த்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ரோவை வந்து நார்த் சைடு பார்த்த மாதிரி போடணும். நான் சொல்லியிருப்பேன் நார்த் சைடு இப்படி வரும்னு சொல்லியிருப்பேன் பாருங்க. என் எஸ். ஓகேங்களா? அந்த இந்த நம்ம மெத்தட் தான். அதாவது மேப்ல என்ன வருமோ அதே தான். என் எஸ், அதுக்கப்புறம் வந்து இங்க வெஸ்ட், இங்க வந்து ஈஸ்ட், இதான் சொல்லியிருப்போம். அப்போ நார்த் சைடு நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் வரும். நார்த் சைடு ஃபேசிங். அப்போ மேலே அதாவது நார்த் சைடு பார்த்த மாதிரி வரும். இப்படி உட்காந்துருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஐடென்ட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கப்புறம் கொஸ்டின் படிக்கிறோம். கொஸ்டின் படிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. கியூன்றவர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கியூன்றவர் வந்து டிக்கு 2வது ரைட்ல உட்காந்துருக்காரு. அதே சமயம் எஸ்க்கு 3வது லெஃப்ட்ல உட்காந்துருக்காரு. கொஸ்டின் படிச்சு பார்த்தா அதான் தெரியும். அப்புறம் யூவும் எஸ்ஸும் அதை யூவும் கியூவும் நெய்பர் பக்கத்து கிடையாது. இது ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தாங்க. கொஸ்டின் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். அப்படி இருந்தா ஆறுக்கு விக்கு நடுவில் யார் இருக்காரு? இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம யோசிக்கணும். மொத்தம் 6 பேர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், 6 சீட்டு ஒதுக்குறோம். 1 2 3 4 5 6 6 சீட்டு போட்டோம். யார் யார் எங்க உட்கார வைக்கணும் அவங்க சொல்ல ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். இப்போ கியூன்ற பத்தி தான் சொல்லியிருக்காங்க. கியூன்றவருக்கு டிக்கு 2வது ரைட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து நம்ம என்ன பண்றோம், 2வது ரைட்னு பார்க்கும்போது ரைட் சைடு எந்த பக்கம் வரும்? ரைட் சைடு வந்து அந்த பக்கம், லெஃப்ட் சைடு வந்து இந்த பக்கம். ஓகேங்களா? அப்போ ரைட் சைடு இந்த பக்கம் வரணும் போது 2வது சப்போஸ் இதான் இங்கதான் கியூ உட்காந்து, அதாவது இங்க வந்து டீயோட ரைட்டுக்கு கியூ உட்காந்துருக்குன்னா ஃபர்ஸ்ட் டீயே இங்க உட்கார வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? இங்க உட்கார வைக்கும் போது அப்ப கியூ எங்க உட்காராரு? இது ஃபர்ஸ்ட் ரைட்டு, இது செகண்ட் ரைட். அப்ப கியூ வந்து இங்க உட்கார்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அதே சமயம் கியூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஸோட 3வது லெஃப்ட்ல இருக்கு அதே கியூ தான் சொல்றாங்க. அண்ட் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். எஸ் ஆஃப்ல இருந்தா நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும். அப்ப எஸ்ஸோட தேர்ட் லெஃப்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எஸ்ஸோட தேர்ட் லெஃப்ட்னா லெஃப்ட்ன்ற இந்த பக்கம். அப்ப எஸ்ஸோட தேர்ட்னா நீங்க பார்க்கும் போதே நம்ம இங்க எஸ் உட்கார வச்சா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இங்க செகண்ட், இது தேர்ட். அப்ப எஸ் இங்க உட்கார வச்சாதான் அந்த இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஓகேங்களா? திரும்ப சொல்ற பாருங்க. கியூன்றவரு டீயோட செகண்ட் ரைட்ல உட்காந்துருக்காரு. அப்ப டீ இங்க உட்கார வச்சு கியூ இங்க தான் டீ உட்கார வைக்க முடியும். இங்க டீ உட்கார வச்சு கியூ அப்படி போட்டோம்னா எஸ் உட்கார வைக்க முடியாது. அத்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம். அதான் டீ இங்க உட்கார வச்சுட்டு செகண்ட் ரைட்னா இது ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட். ரைட் இருந்தா அந்த பக்கம், அதாவது லீனியர் மெத்தட்ல, ரோ மெத்தட்ல. ஓகேங்களா? இப்போ அதே சமயம் அதே கியூ எங்க இருக்காருன்னா எஸ்க்கு 3வதுல இருக்காரு, லெஃப்ட்ல இருக்காரு. முக்கியமான லெஃப்ட்ல இருக்காரு. அப்போ நம்ம எஸ் லெஃப்ட்ல இருக்காருன்னா இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட், இது தேர்ட். அப்போ எஸ் இங்க தான் கரெக்டா 1 2 3 கரெக்டா உட்கார வைக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா u is not an immediate neighbor of q. uன்றது வந்து qக்கு இமிடியேட் நெய்பர் கிடையாது. அப்ப uன்றது இங்கேயும் குறைக்க முடியாது, இங்கேயும் குறைக்க முடியாது. சப்போஸ் uன்றது இங்க போட்டா qக்கு நெய்பர் ஆயிடுவார். இங்க போட்டாலும் நெய்பர். அப்ப u எங்க போடுறோம்? இங்க உட்கார வைக்கிறோம். இங்க போட்டோம்னா அவர் இமிடியேட் நெய்பர் கிடையாது. அடுத்த பக்கத்துல இருக்க நெய்பர் வராது. இந்த 2 இடத்துல போட்டதான் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பாகும். அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் போக யூவும் கியூவும் இமிடியேட் நெய்பர் கிடையாது. அப்ப u இங்க போடுறோம். இது முடிச்சோம். அப்படி இருந்தா who is seated between R and V தான் கொஸ்டின். இப்போ மொத்தம் 6 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம். 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ Q R S T U V ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர். ஆனா நம்ம வந்து நம்ம போட்டுருக்கோம், இதெல்லாம் போட்டுருக்கோம். எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டோம்? இதுல ஆறுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எங்கான ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம். ஓகேங்களா? நான் ஆறுன்ற ஃப்ரெண்டை இங்க போடுறேன். நெக்ஸ்ட் வேற எந்த ஃப்ரெண்டை விட்டோம்? Vன்ற ஃப்ரெண்டை விட்டுட்டோம். இதை இங்க போடுறேன். இப்போ கேட்டிருக்க கொஸ்டின் who is seated between R and V. ஆருக்கும் விக்கும் இருக்க நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஆறுன்ற ஃப்ரெண்ட், இது வின்ற ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நடுவில் ஃப்ரெண்ட் யாரு? கியூ. அப்ப நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கியூ தான். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ரொம்ப ஈஸிங்க. இந்த கொஸ்டினை நீங்க படிச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எந்த சைடு, நார்த்தா சவுத்தா ஈஸ்டா வெஸ்டான்னு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லிக்கணும் அது பிறகு அப்படியே போட்டுடலாம்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இந்த டைப்ல கொஸ்டின் கேட்டா நீங்க விட்டுட்டு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஆனா மாடலை நீங்க போட்டு போட்டு பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின்ல 7 பாக்ஸஸ், அதாவது எஸ் டி யூவி டபிள்யூ எக்ஸ் அண்ட் அப்புறம் வந்து ஒய், இந்த 7 பாக்ஸும் கெப்ட் ஒன் ஓவர் த அதர் அப்படின்னு வார்த்தை சொல்லியிருக்காங்க. 7 பாக்ஸை ஒன்றுத்துக்கு மேல ஒன்று அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நார்த் சைடா ஈஸ்ட் சைடா சவுத் சைடான்ற வார்த்தை கொடுக்கல. போன சம்ல நார்த் சைடு சொல்லியிருந்தாங்க. நீங்க கோடை இப்படி போட்டு நார்த் சைட்ல போட்டோம். இது 7 பாக்ஸை ஒன்று மேல ஒன்று அடுக்கி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி ஹரிசாண்டலா கோடு போட முடியாது. அது நார்த்தா இருந்தாலும் சவுத் போட முடியாது. ஏன்னா ஒன்று மேல ஒன்று வரும்போது நமக்கு வந்து ஒன்று ஈஸ்ட் சைடு வரணும், இல்ல வெஸ்ட் சைடு வரணும். ஒன்று மேல ஒன்று அடுக்கி வச்சிருக்காங்க போது நம்ம பக்கத்து பக்கத்துல வச்சிருக்காங்கன்னா தான் நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம மேல நார்த்தோ சவுத்தோன்றது யோசிக்கலாம். இப்போ ஒன்று மேல ஒன்று நம்மளுக்கு நம்ம அசிம் ஆயிடலாம், நம்மளே புரிஞ்சுக்கணும். இதுல வந்து எந்த சைடுன்னு கொடுக்கல. அப்ப இந்த ஏன் வெர்டிகல்ல கோடு போட்டோம்? மேல ஒன்று மேல ஒன்று அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இப்படிதான் கோடு வரும், வெர்டிகல்ல வரும். ஓகேங்களா? அதை ஃபர்ஸ்ட் கோடு ஃபர்ஸ்ட் இதை தீர்மானிச்சாதான் சம் நான் போட முடியும். அதனால இந்த மாதிரி நம்ம சைடை சூஸ் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா கொஸ்டின் படிப்போம். x6 kept immediately below v, அதாவது ஆஃப்ன்ற பக்கத்துல ரிவர்ஸ். அதே மாதிரி விக்கு கீழே பிலோன்ற வார்த்தை அப்படி வரணும். விக்கு கீழே எக்ஸ்ன்ற புக் இருக்கு, அது ஒன்று புக்ல பாக்ஸ், அதாவது விக்கு கீழே எக்ஸ்ன்ற பாக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லி இந்த இடத்துல எங்க நம்ம போட முடியாது, இந்த பாயிண்ட்ல எதுவுமே கிடைக்கல. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒன்லி 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் அபோவ் யூ. என்ன சொல்லிருக்காங்கன்னா யூக்கு மேல 2 பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம கண்டிப்பா போட முடியும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்மளால எதுவுமே போட முடியாது. ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்மளால போட முடியும். ஏன்னா ஒன்லி 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் அபோவ் யூ, அதாவது யூக்கு மேல, யூன்ற பாக்ஸுக்கு மேல 2 பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இது செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த், 7 பாக்ஸஸ்ல 7 கோடு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ யூக்கு மேல 2 பாக்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது இது அதாவது யூக்கு மேல, இப்போ இங்க போட்டோம்னா யூக்கு மேல 6 பாக்ஸ் இருக்குது. இதே பார்க்கும்போது யூவை இங்க போட்டோம்னா நம்ம யூக்கு மேல எத்தனை பாக்ஸ் இருக்கும்? 1 2 பாக்ஸ் இருக்கு கணக்காயிடும். அப்ப யூ கரெக்டா அந்த பாக்ஸ் போட்டு உட்கார வச்சிட்டோம். யூன்ற பாக்ஸ் இங்க தான் வரும். அப்ப யூக்கு மேல அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. யூக்கு மேல 2 பாக்ஸ் இருக்குன்னா கரெக்டா 2 பாக்ஸ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது படிக்கிறோம். டி இஸ் கெப்ட் இமிடியேட்லி அபோவ் எஸ், அதாவது அபோவ் ஆஃப் அந்த வேர்டு கடைசி வேர்டுன்னா இருக்கும், அது பக்கத்துல வேர்டு தான் புரிஞ்சுக்கணும். எஸ்ஸுக்கு மேல இப்படிதான் வரணும். ஓகேங்களா? எஸ்ஸுக்கு மேல இமிடியேட்டா என்ன இருக்கு? டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம எங்க எஸ் போடணும் இப்ப தெரியல. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்லயும் அப்படியே விட்டு வைப்போம். எந்த இடத்துல எஸ் போடணும் தெரியல, அதில் விட்டு வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, யூ இஸ் கெப்ட் இமிடியேட்லி அபோவ் வி, அதாவது வியோட இமிடியேட், விக்கு மேல இமிடியேட்டா யூ இருக்கு. விக்கு மேல இமிடியேட்டா யூ. எப்பவுமே பாருங்க ஆஃப் அந்த அபோவ் பிலோ அந்த வேர்ட்லாம் வந்து அங்கிருந்தா ரிவர்ஸ்ல எடுக்கணும். விக்கு மேல யூ இருக்கு, யூ ஆல்ரெடி போட்டோம். ஓகேங்களா? அப்ப விக்கு மேல யூ இருக்குன்னா வி எங்க வரும்? இங்கதான் வரும். அப்ப மேல வராது. மேல போட்டா விக்கு கீழே ஆயிடும். விக்கு மேலதான் அபோவ் தான் சொல்லுங்க. அப்ப விஏ இங்க போட்டோம். அப்ப 2 பாக்ஸ் இப்ப போட்டோம். ஓகேங்களா? இப்ப இதுக்கும் போட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ஒன்லி 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிலோ எக்ஸ், அதாவது எக்ஸுக்கு கீழே பிலோ, எக்ஸுக்கு கீழே 2 பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸுக்கு கீழே 2 பாக்ஸ் இருக்குன்னா அப்ப நம்ம கீழே இந்த ஒரு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ், அப்ப எக்ஸ் இங்க போட்டு பாருங்க 2 பாக்ஸ் கீழே வர மாதிரி ஆயிடும். அது என்ன பாக்ஸ் சொல்ல, எக்ஸுக்கு கீழே 2 பாக்ஸ் இருக்கு. இப்போ இது வரைக்கும் 3 பாக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ எந்தெந்த லைனை விட்டுட்டுன்னு பாருங்க. எந்தெந்த லைனை போடல? இந்த லைன் போடல, அத ஃபர்ஸ்ட் லைனே போடல. எக்ஸ் இஸ் கெப்ட் இமிடியேட்லி பிலோ வி, விக்கு கீழே எக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டா இங்க ஸ்டேட்மெண்ட்ல கரெக்ட் ஆயிடுச்சு. விக்கு எக்ஸ் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா போடும்போது விக்கு மேல யூன்னு சொல்லும் போது இதுவும் கரெக்டா செட் ஆயிடுச்சு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்லி 2 பாக்ஸ் அதையும் போட்டு விட்டோம். இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் போடலன்னா டி இஸ் கெப்ட் இமிடியேட்லி அபோவ் எஸ், எஸ்ஸுக்கு மேல டி இருக்கு அது சொல்லிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்த கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் பிலோ வின்னு கேட்டாங்க. நம்ம ஈஸியா இப்போ ஆன்சர் சொல்லிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது. எந்தெந்த பாக்ஸ் போடணும் அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஆன்சர் ஈஸியா இப்பயே சொல்லிடலாம். ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் பிலோ வி, அப்படி பார்க்கும்போது விக்கு கீழ் தான் வின்னு தெரிஞ்சு போச்சு. வி கீழே எத்தனை பாக்ஸ் இருக்கு? 1 2 3 அவ்வளவு. இதுக்கப்புறம் நீங்க ஃபில் பண்ணலாம், ஃபில் பண்ணாம இருக்கலாம். ஏன்னா தேவையில்ல, கொஸ்டின்ல ஆன்சரே வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ஏன் அப்போ இது என்ன பண்ணலாம்னா நீங்க எங்கன்னா போட்டுக்கலாம். அதெல்லாம் சொல்ல டி இஸ் கெப்ட் இமிடியேட்லி அபோவ் எஸ், எஸ்க்கு மேல டி இருக்குன்னா எஸ் இங்க போட்டு டி போட்டுடலாம். ஓகேங்களா? அப்புறம் என்ன கேட்டுக்கன்னா பாக்ஸஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு? எந்தெந்த பாக்ஸ் இதுல போடல நம்ம?
டபிள்யூன்ற பாக்ஸை போடல, அப்புறம் வந்து ஒய்ன்ற பாக்ஸை போடல, அவ்வளவுதான். நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் இந்த 3 பாக்ஸ் போடும்போது ஆன்சர் வந்துச்சு. மற்ற 3 போடணும் அவசியமும் கிடையாது, டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். இருந்தாலும் நீங்க சொல்லிருந்தா டிஎஸ் மாத்தி போட்டோம், இங்க டபிள்யூஎக்ஸ் போடலாம், எக்ஸ் இங்க வரலாம், டபிள்யூ இங்க வரலாம், மாறி மாறி வரலாம். கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் பிலோ வி, வி கீழே எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு முடிஞ்சு போச்சு. அப்போ வி கீழே தான் வின்ற பாக்ஸ், வி கீழே எத்தனை பாக்ஸ் இருக்கு? 1 2 3 பாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எத்தனை தான் கேட்டிருக்காங்க, என்னென்ன பாக்ஸ்னு கேட்கல. உங்களுக்கு என்னென்ன பாக்ஸ் கேட்டதா இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி நேரம் வந்திருக்கும். ஆனா உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் சொன்னதுனால நம்ம வந்து ஆக்சுவலா 3 பாக்ஸ் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து சி, இதான் 3 பாக்ஸ், முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இது டிக்கு எஸ்க்கு மேல டின்னு சொல்லி இதை போட்டிருக்கோம். இதையும் வி டபிள்யூ இங்க வரலாம், எக்ஸ் மாறி மாறி கூட வரலாம். இருந்தாலும் கொஸ்டின்ல நம்மளுக்கு அதை ஃபில் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான். ஆக்சுவலா என்னென்ன பாக்ஸ் வந்திருக்குன்னு சொன்னதான் நம்ம இந்த லெட்டர் வரும்னு பாத்துக்கணும். வர எத்தனை பாக்ஸ் கீழே சொல்லுவோம், இங்கேயே ஆன்சர் வந்து 3 பாக்ஸை ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கேயே ஆன்சர் வந்துருச்சு. அதனால 1 2 3 பாக்ஸ் ஆன்சர் ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே, இந்த சம் பாருங்க. இந்த மாடல் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம்ல நார்த் சைடா எப்படி எப்படின்னு பாக்ஸஸ்லாம் பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டினும் அதாவது அப்பப்போ கேட்டே இருக்கிறாங்க கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டினும். ஓகேங்களா? என்ன சொல்லிக்காம பாருங்க, ஆல் 28 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் ரோ ஃபேசிங் ஆஃப் நார்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 28 பேர், ஒரு கிளாஸ்ல 28 பேர், அந்த 28 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேசிங் நார்த் சைட் ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க, ஸ்டாண்டிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி கோடு போட்டு எல்லாரும் நம்ம வந்து ஃபேசிங் நார்த் சைடு ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் போட்டுறோம். இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா அருண் இஸ் 14th ஃப்ரம் த ரைட் எண்ட். என்ன மீனிங் பாருங்க, அருண் என்ற மாணவர் வந்து 14th ஃப்ரம் த ரைட் எண்ட், அதாவது ரைட் எண்ட்ல இருந்து, ரைட் எண்ட், இதுல ரைட் எண்ட் எது லெஃப்ட் எண்ட் ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேங்களா? அங்கதான் தப்பு பண்ணக்கூடாது. இப்ப ரைட் எண்ட்னா அதாவது இந்த பக்கம் இப்படி பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன், எது ரைட் எண்ட் எது லெஃப்ட் எண்ட் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட்ல இருந்து ஃப்ரம் ரைட் ஹேண்ட்ல இருந்து 14ஆவதா நிக்கிறாரு அருண். ஓகேங்களா? நார்த் பேஸ் பண்ண மாதிரி பார்க்கும்போது அத ரைட் எந்த பக்கம் வரும், இங்க இருந்து ரைட் வரும். ஓகேங்களா? லெஃப்ட் வந்து இந்த பக்கம் வர்றது லெஃப்ட் வரும், இந்த பக்கம் போறது லெஃப்ட். அதாவது ரைட் ஹேண்ட் அவங்க சொல்லிக்கிறது நல்லா பாருங்க, ரைட் ஹேண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கணும் கொஸ்டின். ரைட் ஹேண்ட்ல இருந்து 14ஆவது இடத்துல அருண் என்று இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம், இங்கிருந்து எண்றோம் 1 2 3 4, இதான் ரைட் ஹேண்ட். ஓகேங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட், ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் இங்கிருந்து 14ஆவது இடத்துல அருண் என்று இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14, இந்த இடத்துல இங்கதான் யார் இருக்காருன்னா அருண் என்றவர் இருக்காரு. அத ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் லைன். ஓகேங்களா? ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா while பாபு இஸ் 12th ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட், லெஃப்ட்ல இருந்து பாபு வந்து என்னன்னா 12ஆவது இடத்துல இருக்காரு. லெஃப்ட் எண்ட்ல இருந்து பாபு என்னன்னா 12ஆவது இடத்துல இருக்காரு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, இங்க வந்து பாபுன்றவர் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் எண்ட்ல இருந்து அருண் என்ற 14ஆவது இடம், லெஃப்ட் எண்ட்ல இருந்து பாபு என்றவர் வந்து எத்தனாவது இடம்னா 12ஆவது இடத்துல இருக்காரு. இதான் விஷயம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணும்போது ரைட் இது லெஃப்ட் இது, அதனால இங்க ரைட் எண்டு, ரைட் சைடுன்னு சொல்லுங்க. நல்லா கொஸ்டின். நீங்க வந்து யோசிக்க, இங்க இருந்து அருண் ரைட் சைடுல 14ஆவது போட்டுக்கூடாது, அங்கிருந்து பாபா 12. எப்படி சொல்லணும், இப்படி உட்காந்துருக்குன்னா ரைட் எண்டுல இருந்து, எனக்கு ரைட் எண்ட் ஏது, ரைட் போனா கடைசி யாரும் எண்டு யார் வருவாங்க, அந்த பக்கம் தான் வருவாங்க. லெஃப்ட் இந்த பக்கம் தான் வருவாங்க. ஓகேங்களா? அதனால ரைட் எண்டுல இருந்து பார்க்கும்போது இங்க இருந்து இங்கதான் லாஸ்ட் ஆள் தான் ரைட் எண்டு, இதுல இருந்து 14ஆவது. லெஃப்ட் எண்ட்ல இருந்து பார்க்கும்போது இங்க இருந்து 12ஆவது இவங்க உட்காந்துருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க. இது 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா how many students stand between அருண் அண்ட் பாபு, அருணுக்கும் பாபுக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, இதான் கொஸ்டின். இப்போ அருண் இங்க வந்துட்டாரு 14ஆவது இடத்துல, இது 12ஆவது இவர் உட்காந்துறாரு. அப்ப எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, இவர் ஒருத்தர் இவர் ஒருத்தர், மொத்தம் 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 2, இதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்து அடிக்கடி கேட்கறாங்க, நம்ம விட்டுட்டு வந்துடக்கூடாது. இது வரைக்கும் இந்த சம் எப்படின்னு உங்களுக்கு போட தெரியாது, ஆனா இதுக்கப்புறம் தயவு செய்து இதெல்லாம் சம் விட்டு வராது, ஈஸியா ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நம்ம இதே ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கறாங்க, அதனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஈஸியா போட கத்துக்கலாம். நம்ம ஈஸியா இந்த இதுல நம்ம ஒரு மார்க் ஈஸியா எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இன் ஏ ரோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வரிசையில் நிற்கிற மாணவர்கள், ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் த 10th ஃப்ரம் எய்தர் எண்ட், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு
ஒரு வரிசையில மாணவர்கள் நிக்கிறாங்க. எத்தனை மாணவர்கள் சொல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன் ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10th 10வது இடத்துல நிக்கிறாரு. ஃப்ரம் அதாவது முதல்ல இருந்து ஃப்ரம்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து 10வது நிக்கிறாரு, அல்லது எய்தர் கடைசில இருந்து 10வது நிக்கிறார். ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது 10வது இருக்காரு, கடைசில இருந்து பார்க்கும்போது 10வது இருக்காரு. இதை சொல்லிக்கிட்டா ஒரே ஸ்டேட்மெண்ட்டுங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைன்ல நிக்கிறாங்களாம். அதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10வது இடத்துல நிக்கிறார் ஃப்ரம் 10th ஃப்ரம், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரம்ல இருந்து 1ல இருந்து 10வது நிக்கிறாரு. அதே அவரு வந்து எய்தர் அதாவது எப்படி அதே அவரே என்ன பண்றாரு, எய்தர் எண்ட்ல இருந்து 10வதா இருக்கிற மாதிரி தெரிறாரு. லைன்ல நிக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 10வதா இருக்காரு, லாஸ்ட்ல இருந்து 10வதா இருக்காரு. அப்படி இருந்தா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த ரோ, இவ்வளவுதாங்க. அந்த ரோல எவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் முன்னாடி பார்த்துருக்கலாம், ஆனா ரொம்ப ஈஸி. நான் ஷார்ட்கட்லயும் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம இது பிரகாரம் போட்டா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் 10வது இடத்துல நிக்கிறாரு. பாருங்க, ஒன்னு இது நார்த் சைடு, இந்த ஈஸ்ட் சைடு, சவுத் சைடுல ஒன்னும் போடணும். ஒரு ஸ்டூடெண்ட் 10வது நிக்கிறாரு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? 3 6 9 10. அப்ப இந்த ஸ்டூடெண்ட் வந்து இங்க வந்து 10வது நிக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 10th ஃப்ரம் இதை போட்டேன். எய்தர் அதே ஸ்டூடெண்ட் எண்ட்ல இருந்து 10வது ஃப்ரம் அண்ட் எய்தர், அதாவது ஃப்ரம் எய்தர், அதாவது ஃப்ரம் எய்தர் எண்ட். ஓகேங்களா? அப்போ வந்து இதே ஸ்டூடெண்ட் லாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது 10வதா இருக்கிறாரு. அப்போ இங்க போட்டுப்போம் 9 8 7 6 5 4 3 2 1. இங்க இருந்து 10வது 1 2 3 4 5 6 7 8 9 10வது. இங்கிருந்து பார்க்கும்போது தான் 10வது. அப்படி இருந்தா அப்ப இந்த ஸ்டூடெண்ட் தான் சொல்ல வராங்க. அப்படி இருந்தா இந்த வரிசையில் நிற்கக்கூடிய மொத்த மாணவர்கள் எத்தனை? இதுதான் கொஸ்டின். ரொம்ப ஈஸிங்க. இதுலயே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். மொத்தம் கோடு என்ன, இதை மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை கிடைக்கும். மொத்தம் கோடு எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. அப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை பேரு? 19. ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க. இது ஷார்ட்கட்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இதே கொஸ்டின் எவ்வளவு பேருக்கு இருந்தாலும், இப்ப நான் வந்து 10ன்னு சொன்னா நான் ஈஸியா கோடு போட்டேன். இப்ப 100 மாணவன் 100வது அன்னைக்கு ஃப்ரண்ட்ல இருந்து 100 லாஸ்ட்ல 100 கேட்டா 100 கோடு போட முடியுமா அந்த டைமுக்கு? இல்ல ஃப்ரண்ட்ல இருந்து 1000 லாஸ்ட்ல இருந்து 1000 அப்படி கேட்டா போட முடியுமா? அதுக்கு ஷார்ட்கட்ல இது 10ன்னு நான் ஈஸியா கோடு போட்டேன். ஓகேங்களா? ஒரு 50 கூட சொல்லுங்களா, 50 ஃப்ரண்ட்ல 50 ஃப்ரம், அது 50 ஃப்ரம் எய்தர் எண்ட்னு சொல்லிட்டாங்க. 50 கோடு போட்டு கண்டுபிடிச்சிட முடியாது. அதுக்கு ஈஸியா ஒரு ஸ்டெப் என்னன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எல் பிளஸ் ஆர், அதாவது லெஃப்ட் பிளஸ் ரைட் -1, அதான் நம்மளுக்கு கேட்டுக்கிறோம். அதாவது டோட்டல் ஸ்டூடெண்ட் ஈஸியா தெரிஞ்சிடும். லெஃப்ட் பிளஸ் ரைட் -1. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா 10th தான். அதான் இது ரைட்டு லெஃப்ட்னு வச்சுங்க. ரைட்டு லெஃப்ட்னு வரும்போது மொத்தம் எத்தனாவது இடத்துல நிற்கிறாங்க? 10வது இடம். அப்போ 10, இதுலயும் 10வது இடம், லெஃப்ட்லயும் 10வது இடம், ரைட்லயும் 10வது இடம். -1. இப்போ பாருங்க 10 10 20, 20 1 கஷ்டம் எவ்வளோ? 19. ஈஸியா நம்மளுக்கு ஆன்சர் அதே ஆன்சர் தான் வருது. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இதே கொஸ்டின்ல 100ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, 100வது அதாவது 100 ஃப்ரம் எய்தர் எண்ட்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எப்படி போட்டிருப்போம்? 100 + 100 -1. அப்ப 200 399 பேர் நிக்கிறாங்க அப்படின்னு ஈஸியா ஷார்ட்கட். இது இந்த மாதிரி சின்னதா இருந்தா இது கோடு போட்டுடலாம். இதே கொஸ்டின் அதிகமான மாணவர்கள் அதிகமான வரிசையில் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எல் பிளஸ் ஆர் ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது எல் பிளஸ் ஆர் எந்த நம்பருக்கு? லெஃப்ட் பிளஸ் ரைட் -1. அப்ப 10த்னா 10 10 கூட்டி -1 பண்ணுங்க. இதே 200ன்னு போட்டு 200க்கு நடுவில், அதாவது 200வது நிக்கிறாரு, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது 200 இருக்காரு, கடைசியா பார்த்து 200 இருக்காருன்னா 200 + 200, ரைட்ல இருந்தும் லெஃப்ட்ல இருந்து ஒரே 200 200 200 + 200 -1, 400 - 399. அப்ப 399 ஆன்சர் போடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா இனிமே நீங்க விட்டுட்டு வந்துடாதீங்க. இது 4வது மெத்தட்ல இதே இதுல கேட்கிற கொஸ்டின். இந்த மாடல்ல 4வது கேட்கறது தான். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஆல்பபெட் இது வரைக்கும் ரோல பார்த்திருந்தோம். இப்போ ஆல்பபெட்ல which of the following letters is 8th to the right of the 12th letter in the English alphabet? இங்கிலீஷ் ஆல்பபெட்னு சொன்னதுனால நான் ஏல இருந்து இசட் கொண்டு எழுதியாச்சு. இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரைட் ஆஃப் த 12th லெட்டர், அதாவது 12th ரைட்ல வலது பக்கத்துல 8வது இடத்துல எந்த லெட்டர் இருக்கு? இதுதான் கொஸ்டின். கொஸ்டின் படிக்கும்போது நீங்க பாருங்க, இங்கிலீஷ்ல பொறுத்தவரை கடைசில இருந்து வரும்போது தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆஃப் பிலோ அபோன்னும் போது நம்ம இப்படிதான் பார்ப்போம். அதே மாதிரி 12வது லெட்டர்ல இருந்து வலது பக்கத்துல இருக்கிற 8வது லெட்டர் என்ன லெட்டர்? இதுதான் கொஸ்டின். 12வது லெட்டர்ல இருந்து இங்கிலீஷ் ஆல்பபெட்ல இருக்கிற 12வது லெட்டர்ல இருந்து
வலது பக்கத்துல இருக்கிற 8வது லெட்டர் என்ன, அந்த லெட்டர் தான் கண்டுபிடி. இதான் கொஸ்டின் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் தமிழ்லயும் இருக்கும், நீங்க பார்க்கும்போது படிங்க. ஓகேங்களா? இதுதான் விஷயம். நல்லா பாருங்க, இங்கிலீஷ் ஆல்பபெட்ல 12வது லெட்டர்ல இருந்து வலது பக்கத்துல இருக்கிற 8வது லெட்டர் என்ன, இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம அப்படி பார்க்கும்போது இங்க 12வது லெட்டர் எதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, இதுதான் 12வது லெட்டர். இதுல இருந்து 8வது லெட்டர் என்ன லெட்டர் வரும், இதான் கொஸ்டின். அப்போ இதான் வலது பக்கம், அதாவது ரைட் சைடு நான் இங்க எழுதியிருக்கேன், இதான் எம்என் வரும், இப்பதான் வரும். ஓகேங்களா? நான் இங்க இடம்ல சொல்லிட்டு இப்படி எழுதியிருக்கேன், இந்த பக்கம் தான் போகும். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து இந்த பக்கம் 8வது லெட்டர் என்ன வரும், 1 2 3 4 5 6 7 8, இதுதான் 8வது லெட்டர். அப்ப ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க. இனிமே இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா விட்டுட்டு வந்துடாதீங்க தயவு செய்து. ஈஸியா நம்ம இந்த சம்மெல்லாம் போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. A certain number of people are sitting in a row facing north. அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள், அதாவது நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி ரோ வரிசையா உட்காந்துருக்காங்க, இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அதுல வந்து Q is second to the right of P, அது சொல்லிருக்காங்க. அதாவது பியோட ரைட்ல செகண்ட், அதாவது பியோட செகண்ட் ரைட்ல Q உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்லி 3 people sit between Q and S. Qக்கு எஸ்க்கு நடுவில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அதுக்கடுத்து T is fourth to the right of S. S-ஓட வலது பக்கத்து 4வது வலது பக்கத்துல T உட்காந்துருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இஃப் நோ அதர் பர்சன் சிட்டிங் இன் த ரோ, இந்த Q P T S தவிர வேற யாரும் இந்த ரோல உட்காரல, அப்படி இருந்தா வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் சீட்டட் இன் த ரோ, அந்த ரோல எத்தனை சீட் போட்டிருப்பாங்க, இதுதான் கொஸ்டினுங்க. நான் இந்த கொஸ்டினோட விளக்கத்தை தமிழ்ல சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த சம்மோட ஆன்சர்னா வரும்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? அதை பாருங்க, அப்புறம் நீங்க வீடியோ ப்ளே பண்ணிட்டு நான் போடுற ஆன்சர் நீங்க போடுற ஆன்சர் கரெக்டா, நீங்க போட்டது கரெக்டான்னு செக் பண்ணீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டினும் இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. எத்தனை பேர் உட்காந்துருக்கான்னு கொஸ்டின். எல்லா டைப்பும் 6வது டைப்ல, அதாவது இந்த டைப்ல 6வது மாடல் சம்மும் பார்க்குறோம். இதுல இருந்து ஒரு மாடல்ல ஒரு சம் உங்களுக்கு கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அதனால இதை வந்து நீங்க வந்து நீங்களே போட்டு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை போடுறோம் இப்போ. ஓகேங்களா? நீங்க எல்லாம் போட்டிருப்பீங்க நம்புறோம். இப்போ வந்து இது கரெக்டான்னு செக் பண்ணீங்க, ட்ரை தான். ஓகேங்களா? இப்போ இவங்க சொல்லியிருக்க பிரகாரம் நம்மளுக்கு வந்து எத்தனை ரோ சீட் போட்டிருக்காங்க, எத்தனை சீட் போட்டிருக்காங்க ரோல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லு பிரகாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசிங் நார்த் சொன்னாலும் இப்படி தான் உட்கார போறோம், இந்த லைன்ல தான் உட்கார போறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியாது, அதனால தான் கோடு போட முடியல. இப்போ இவங்க சொன்ன பிரகாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, Q இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் P. Pயோட செகண்ட் ரைட்ல Q உட்காந்துருக்காரு. அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆளா இங்க பாருங்க Pன்ற எழுத்த போடுறேன். ஓகேங்களா? பியோட செகண்ட் ரைட்ல, ரைட்ன்ற நார்த் சைடு வரும்போது ரைட் எந்த பக்கம் வரும், இப்படிதான் இப்படி உட்காந்து இந்த பக்கம் ரைட் வரும். அப்போ பியோட செகண்ட் ரைட்ல Q உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு ஆளு செகண்ட் ரைட் 1 2வதா Q உட்காந்துருக்காரு, அதான் மீனிங். அது பியோட செகண்ட் ரைட். அப்போ 1 2வதா இங்க வந்து Qன்றவர் உட்காந்துருக்காரு. இங்க ஒரு கோடு போடுறேன், இந்த கோடை வந்து நான் Pன்றவர் உட்காந்துருக்காரு, Qன்றவர் இங்க உட்காந்துருக்காரு, இதான் செகண்ட் ரைட். அவங்க சொன்ன பிரகாரம் பாருங்க, பியோட செகண்ட் ரைட். அப்போ பியோட செகண்ட் ரைட் 1 2 இங்க ஒருத்தர் உட்காந்துரு, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பாருங்க, இதை முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஒன்லி 3 people sit between Q and S. Qக்கும் Sக்கு நடுவில் 3 பேர் உட்காந்துருக்காங்க, இங்கதான் Q உட்காந்துருக்காங்க. அப்போ Qக்கும் Sக்கு நடுவில் 3 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 1 2 3 பேர் நடுவில் உட்காந்துருக்காங்க, இந்த இடத்துல தான் S உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது Qக்கும் Sக்கு நடுவில் எத்தனை பேர், 1 2 3 இப்படி உட்கார வச்சிட்டோம். ரெண்டாவது பாயிண்ட்டும் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து T இஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் S. S-ஓட 4வது ரைட்ல T உட்காந்துருக்காங்க. S-ஓட 4வது ரைட்ல T உட்காந்துருக்காங்க. S இங்க உட்கார வச்சிருக்கோம். இதோட 4வது ரைட்டு 1 2 3 4வதுல T உட்காந்துருக்காங்க. நீங்க யோசிக்கும் போது இந்த ரெண்டாவது பாயிண்ட் நான் போடும்போது நீங்க யோசிச்சிருக்கணும். அதாவது Qக்கும் Sக்கும் நடுவுல 3 பேரும் சொல்லும் போது நான் இந்த S எடுத்து இங்க போட்டிருக்கலாமே, நானு ஏன் சார் போடல, இங்க போட்டாலும் 1 2 3வது வச்சு போட்டிருக்கலாமே, போட்டிருக்கலாம். ஆனா அப்படி போட்டு இருந்தா
நம்ம நாலாவது சொன்ன அந்த விஷயம் இந்த ஸ்டேட்மெண்ட் டி இஸ் த ஃபோர்த் ரைட் ஆஃப்ன்ற வார்த்தை வந்து இந்த பக்கம் போயிருக்காது. அதனாலதான் இந்த எஸ் இங்க போடாம இந்த இடத்துல 3 பேரை வச்சு போட்டிருக்கோம். இங்க கியூ இங்க எஸ் இங்க கூட போட்டுக்கலாம். மூணாவது ஆள் உட்கார வச்சுட்டு மூணு பேர் நடுவில் வராங்கன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது சூட்டாக இருக்காது. இந்த பக்கம் எஸ் போட்டுருந்தா ஏன்னா கியூ எஸ் நடுவில் 3 பேர் யாருன்னா ஒருத்தர் இந்த ஆள் தான் இருக்குன்னு சொல்ல 1 2 3 பேர் போட்டு இங்க எஸ் போட்டுருக்கலாம். இங்க எஸ் போட்டிருந்தோம்னா நம்ம வந்து கரெக்டா 1 2 3 கியூ கேஸ் 3 பேர் வந்திருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஆனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போது டி இஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் எஸ் வரும்போது எஸ்ஸோட 4வது ரைட்னு வரும்போது உங்களுக்கு அது கரெக்டா செட் ஆகாது. எஸ்ஸோட 4வது ரைட்னு வரும்போது 1 2 3 4 இங்க வந்து தப்பாயிடும். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்டேட்மெண்ட் செட் ஆகணுக்காக தான் நான் எஸ் இங்க போட்டேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டா செட் ஆகுது. அதாவது எஸ்ஸோட 4வது ரைட்டு 1 2 3 4வது டி உட்காந்துருக்காங்க. இதை முடிச்சிட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கானா இஃப் நோ அதர் பர்சன் இஸ் சிட்டிங் இன் த ரோ, அதுக்கப்புறம் இந்த வரிசையில யாரும் உட்காரல, அப்போ இதுதான் லாஸ்ட் ஆள். ஓகேங்களா? இந்த டீக்கு அப்புறம் யாரும் உட்காரல. இது ஓகே. அப்படி இருந்தா இந்த ரோல வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் சீட்டட் இந்த ரோ, இந்த ரோல எத்தனை சீட் போட்டிருப்பாங்க. இப்போ அப்படியே என்ன வேணுதான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ இந்த ரோல 11 சீட்டு போட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பாருங்க 11. நீங்க போட்ட ஆன்சர் கரெக்டா வருதான்னு பாருங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு தப்பா போட்டிருந்தாலும் எங்க தப்புன்றது மட்டும் புரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த சம்முக்கும் இதே மாதிரி கேட்டிருந்தாலும் எப்படி நீங்க போட்டு பாருங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஹோம்ஒர்க் போடுறேன், நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க, நம்ம இன்னைக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல அந்த லீனியர் அந்த டைப்பை பற்றி பார்த்துருக்கோம். ரோ அண்டு ஆல்பபெட்டில் கொடுத்ததா எப்படி போடலான்னு சொல்லிட்டு 6 மாடலையும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு மாடல் எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போது நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு ஃப்ரீயான டைம் இருந்தால் இருக்கும், கண்டிப்பாக ஃப்ரீயான டைமில் நீங்கள் வந்து சில விஷயங்களை நடைமுறைகளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம எக்ஸாமில் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம கண்டிப்பாக நம்ம பிடிக்கலாம். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தினமும் ரெகுலராக 1 hour கன்சிஸ்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. 1 hour டெஃபினட்டாக. இன்னைக்கு நான் ஒரு வாரம் படிச்சு 7 நாள் ஃபஸ்ட் 8வது நாள் படிக்கலாம் வேஸ்ட்டு. தொடர்ச்சியாக நம்மளை கன்சிஸ்டன்சி காட்டணும். அதாவது தொடர்ச்சியாக படிக்கணும் 1 hour. அது நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணால் காலையில் சாயந்தரம் மதியானம் எப்போ, அதனால தான் எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் 1 hour நீங்கள் படிச்சிருங்க. அதாவது படிச்சிருங்கன்னு சொல்கிறது ஜிகே. நீங்களே ஒரு டாபிக் வச்சுங்க, ஜிகே படிங்க. நீங்களே நெட்டில் வந்து கொஷின் இது பண்ணி நீங்களே ஆன்சர் டெஸ்ட் பேப்பர் எழுதி பாருங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் படிங்க, ஜென்ரல் சயின்ஸ். ஓகேங்களா? அதுக்கு வந்து கரண்ட் அஃபேர் பாருங்க. இப்போ கரண்ட் நிகழ்வுகள் என்ன இருக்கு அதை பாருங்க. விம்பிள்டன் யார் வின்னர் அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹோம்ஒர்க் சம். அதாவது நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற ஹோம்ஒர்க் சம் இல்லை வேற எதனா சாப்டர் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு ஹோம்ஒர்க் சம் நான் கொடுத்துருந்தா பாருங்க. இல்லை நெட்லேருந்து எடுங்க. இல்லை ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் நம்ம முடிச்ச சிலபஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதை பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற சம்மு தான் உங்களுக்கும் கிடையாது. உங்களுக்கு எந்த சம்லாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து நெட்டில் தேடி அந்த சம்லாம் போட ஆரம்பிங்க. ஓகேங்களா? அப்படி போட்டால் தான் நம்ம எக்ஸாமை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும். தயவு செய்து நான் பழைய மாதிரி சொன்னது தான், நோட் புக் எடுங்க, அதில் சம்ஸ்லாம் போடுங்க, ஒவ்வொரு சாப்டராக முடிச்சுட்டே வாங்க. அப்படி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஏதோ நானும் வீடியோ பார்த்தேன் ஓகேன்னு சொல்லிட்டு விடக்கூடாதுங்க. நான் மாடல் இருக்கிற சம்படி இந்த மாடலில் நீங்கள் செம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களால் எக்ஸாமில் அச்சீவ் பண்ண முடியும். அதை நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதை நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்க, நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை சந்திப்போம். வணக்கம்.